Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ரவா புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும். ரவா புட்டிங் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ ரவா புட்டிங் பண்றதுக்காக ஒரு பேக்கிங் பேன் அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். அதுல எண்ணெய் இல்லைன்னா நெய் இந்த மாதிரி ஃபுல்லா தடவி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததா ஒரு பேன்ல வந்துட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து சிம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா நம்ம சர்க்கரையை கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ ரவா புட்டிங் பண்றதுக்கான கேரமல் தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. சர்க்கரை சூடாக இந்த மாதிரி லைட்டா உங்களுக்கு உருக ஆரம்பிக்குங்க. நமக்கு இந்த கேரமல் வந்துட்டு நல்லா தேன் கலர்ல வரணுங்க. பாருங்க, இப்ப கேரமல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சிருக்கிற பாத்திரத்துல வந்துட்டு கேரமலை ஊத்திடலாம். அடுத்ததா ஒரு பேன்ல வந்துட்டு 1 கப் அளவுக்கு பால் ஊத்திக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. நெக்ஸ்ட் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இந்த கப்ல தான் வந்துட்டு நான் பால் இன்னைக்கு எடுத்திருக்கேங்க. வெள்ளை ரவை வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுடலாங்க. வறுத்த ரவை கூட எடுக்கலாம், இல்லைன்னா வறுக்காத ரவையா இருந்தா கூட ஓகேங்க. நான் இன்னைக்கு வறுக்காத ரவை 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. ரவை சேர்த்ததுக்கு அப்புறம் ரவா மிக்ஸ் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நமக்கு இருக்கணுங்க. அடுத்ததா ஒரு 2 முட்டை எடுத்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. முட்டை சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க தயிர் கூட 1/2 கப் எடுத்துக்கலாங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரவா மிக்ஸை வந்துட்டு கொஞ்சமா போட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுறணுங்க. பண்ணி வச்சிருக்கிற ரவா மிக்ஸை வந்து கொஞ்சமா போட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. பாருங்க, இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரத்துல வந்து ஊத்திடலாங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுலாங்க. அடுத்ததா குக்கர்ல வந்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த பாத்திரத்தை வந்து இந்த ஸ்டாண்ட்ல மேல வச்சிடலாங்க. அடுப்பை வந்து நம்ம சிம்ல வச்சுதான் வேக வைக்க போறோங்க. இந்த பாத்திரத்துக்கு மேல கண்டிப்பா ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடணுங்க. விசில் போடாம ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சிடலாங்க. இட்லி சட்டியில கூட நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது நமக்கு ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் ஃப்ரீசர்ல வச்சு அதுக்கப்புறம் பின்னாடி எடுத்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க.
இப்போ பாருங்க 10 நிமிஷத்துல நான் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பின்னாடி திருப்பி ஒரு தட்டு வச்சு தட்டும் போது நமக்கு சூப்பரா வந்துருங்க. பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. ஃப்ரீசர்ல வைக்காம அப்படியே கூட நம்ம கட் பண்ணி சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடலாங்க. பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா ரவை வருதுன்னு. வாவ், ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இதை எல்லாரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா வந்திருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.